بسم الله الرحمن الرحيم. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. வெல்கம் டு மை சேனல் ஒன் ஹோப் பிளாக். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, உல்ஹியா அப்படின்னா என்ன, குர்பானி யார் மீது கடமை, இன்னும் நம்ம கொடுக்கக்கூடிய குர்பானி என்ன நோக்கத்துக்காக இருக்க வேண்டும், இது பற்றியான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அல்லாஹ் போதுமானவன். உல்ஹியா அதாவது குர்பானி அப்படின்னா என்ன, அதாவது அல்லாவிற்காகவே ஆடு மாடு ஒட்டகம் ஆகியவற்றை இறையச்சத்தின் பால் அல்லாவிற்காக அறுத்து பலியிடுதான் குர்பானின்னு சொல்லப்படுது. இந்த குர்பானி யார் மீதெல்லாம் கடமை அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கு அல்லாஹ் வசதி செய்துள்ளானோ அவர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாவிற்காக அறுத்து பலியிடலாம். ஒரு ஆடாக இருந்தால் ஒரு ஆடு, 2 ஆடாக இருந்தால் 2 ஆடு, தங்களுடைய வசதிக்கு ஏற்றாது போல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹ்வின் பாதையில் அறுத்து பலியிடலாம். இந்த குர்பானியை வசதி இல்லாதவர் கடன் வாங்கிதான் குர்பானியை நிறைவேற்ற வேண்டும் என்று எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. ஏனால் அல்லாஹ் யாரையும் தனது சக்திக்கு மீறி சோதிப்பது கிடையாது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அனைவருக்கும் இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. உல்ஹியா அதாவது இந்த குர்பானி எந்த நோக்கத்திற்காக நம்ம கொடுக்கணும்னா, அல்லாஹ் மேலே நம்ம வச்ச இறையச்சத்தை காண்பிப்பதற்காக தான் இந்த குர்பானியை கொடுக்கணும். இதை பற்றி வல்ல ரஹ்மான் தன் திருமறையில் அழகாக கூறி காட்டுகிறான். குர்பானியின் மாமிசங்களோ அவற்றின் உதிரங்களோ அல்லாஹ்வை ஒருபோதும் அடைவதில்லை, ஆனால் உங்களுடைய தக்வா தான் அவனை அடையும். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காண்பிப்பதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்தும் பொருட்டு இவ்வாறாக அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். ஆகவே நன்மை செய்வோருக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராக என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். இப்போ நம்ம குர்பானி கொடுத்தா அதை 4 பேர் நம்மளை புகழ்ந்து பேசணும், பாராட்டணும் என்ற எண்ணத்தோட குர்பானி கொடுக்கக்கூடாது. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த குர்பானியோட முழு நோக்கமே இறை திருப்திக்காக மட்டும்தான் இருக்கணும். இன்னும் அல்லாஹோட அன்பை நாம் அவன் மேலே வைத்துள்ள இறையச்சை காட்டுவதற்காகவே அவனுக்காகவே அறுத்து பலியிட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த குர்பானி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் துணை புரிவானாக. கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த போன்ற தகவலை நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.